ஃபஸ்ட்டு வந்து வேதம் சொல்லுது, நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறவர். அதுதான் நம்ம எது மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய ப்ரேயர் மேலே. அப்படின்னா ஆண்டவர் வந்து ஜெபத்தை கேட்கிறவர். வேதம் சொல்லுகிறது, யவீரு அப்படின்ற ஒருத்தர் வர்றாரு. வந்து யாருக்காக அவர் வந்து கர்த்தரை தேடி வர்றாருன்னா, தன்னுடைய பிள்ளைக்காக கர்த்தரை தேடி வர்றாரு. தன்னுடைய பிள்ளைக்காக, ஆண்டவரே என்னுடைய குமாரத்தி இந்த மாதிரி மரண அவஸ்தையில் இருக்கிறார், அவளை விடுதலை ஆக்கணும்னு சொல்லும்போது ஆண்டவர் வந்து அந்த தகப்பனாருடைய இருதயத்தை வந்து ஆண்டவர் வந்து கனம் பண்ணினார் பாருங்க. இல்லை நான் வரேன், உன் பிள்ளையை நான் எழுப்புறேன் அப்படின்னு சொல்லி யவீரனுடைய மகளை ஆண்டவர் உயிரோடையே எழுப்பினார். அப்போ ஆண்டவர் வந்து நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறவர். வேதம் சொல்லுகிறது, யோபுனுடைய பிள்ளைகளைப் போல சௌந்தரியம் உள்ள பிள்ளைகள் வந்து பூமியில எங்கேயுமே இல்லையாம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, யோபு வந்து தன்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ மாட்டார்களோ என்று சொல்லி தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவன் ஜெபிக்கிறவனா இருந்தான், பலி செலுத்துகிறவனா இருந்தான். அப்போ ஒன்று நீங்க மறந்துடவே கூடாது, உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற பழக்கம் நமக்கு வேணும். பேரை சொல்லி சொல்லி ஜெபிக்கணும். அந்த பிள்ளை கடந்து போகிற பாதையை குறித்து சொல்லி ஜெபிக்கணும். அப்போ எந்த அம்மா எந்த அப்பா வந்து தன்னுடைய பிள்ளைக்காக ஜெபிக்கிறார்களோ அந்த பிள்ளை காப்பாற்றப்படுவது உறுதி. அதனால் ஏன்னா 24 மணி நேரமும் நம்முடைய பிள்ளைகளை நம்ம வந்து நிறைய நேரத்தில் கவனிக்க முடிகிறது இல்லை. நம்முடைய பிள்ளைகள் எங்கே இருக்காங்க, யார்கிட்ட பழகுறாங்க, யார் கொண்டு வந்து அசுத்தமான காரியத்தை கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியாது.